ஆடி மாசம்னாலே அங்கங்க ஒரே மேள சத்தமும், பாட்டு சத்தமும் தான் கேட்கும். அப்படி ஆடி மாசம் 3வது வெள்ளிக்கு தான் நாங்க போன இடம் வெக்காளியம்மன் கோவிலு. இந்த கோவில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கும்மிடிப்பூண்டி பக்கத்தில சுண்ணாம்புக்குளம்னு ஒரு ஊர் இருக்கு. அது பக்கத்திலேயே இந்த கோவில் இருக்குங்க. இந்த சாமி பார்த்தீங்கன்னா, வெக்காளியம்மன் சாமி. இந்த சாமி கோவில்ல பார்த்தீங்கன்னா, தீமிதி திருவிழா நடந்திருக்கு. என்ன எல்லா இடத்துலயும் நடக்கிற விஷயம் தானே அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆமாங்க, எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான். ஆனா, இந்த திருவிழாவுக்காக நம்ம 1 வருஷம் காத்துட்டு இருக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா, அந்த ஆடி மாசம் வரும்போது அங்க எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, தீமிதி திருவிழா. அப்படி களை கட்டுங்க. ஆடி மாசம் பொறந்துருச்சு அப்படின்னாலே, அங்கங்க மேள சத்தமும், பாட்டு சத்தமும் தான். அந்த மாரி நாங்க போன இடத்துல ஒரே பாட்டு சத்தம், ஒரே மேள சத்தம், சாமி கோவில்னு செமையா இருந்ததுங்க. அந்த வீடியோ தான் உங்களுக்காக போடணும்னு இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு புடிச்சிருந்ததுனா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்களேன், அந்த ஆடுக்கு அந்த கோவில்ல அந்த தீ மிதிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆடு இருக்கு இல்லையா? அதுகிட்ட வந்து கேட்பாங்க. அது பாருங்க என்ன மாரி பண்ணுச்சு பார்த்தீங்களா? இதெல்லாம் செம்மையா இருக்குல்ல? ஆனா நேர்ல பார்க்கும்போது பயங்கரமா அப்படியே புல்லரிச்சு போச்சு. நீங்களும் இந்த மாரி நிகழ்வுலாம் நெறைய பார்த்துருப்பீங்க. இது ஒண்ணும் புதுசு கிடையாது. இருந்தாலும் ஒரு விஷயத்த ஒரு முறை நம்ம திருப்பி பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும். இந்த மாரி திருவிழாவுக்கு போன அனுபவம், அந்த திருவிழாலாம் எப்படி இருக்கும்? அங்க இருக்கிற அந்த ஐஸ் வாங்கி சாப்பிட்டு, அங்கேயே போடுற அன்னதானம்லாம் சாப்பிட்டு, சொந்தக்காரங்களோட இருந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வர தருணம் செம்ம அழகா இருக்குல்ல? இந்த மாரி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க எல்லாரும் தயவுசெய்து ஒரு லைக், ஒரு கமெண்ட் போட்டுருங்க. பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிருங்க. ஆ இந்த தீமிதி திருவிழால பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க, பெரியவங்கன்னு எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் இருப்பாங்க. அந்த தீமிதி திருவிழாவுல கலந்துக்கிட்டவங்க. அவ்ளோ கூட்டங்க. சூப்பராவே இருந்தது. நிக்க இடம் இல்லங்க. அவ்ளோ கிரவுடு. அனல் தாங்க முடியல பாவம். ஆனா சட்டை போடாம எப்படி தான் அந்த அனல்ல நிக்கிறாங்கன்னு தெரியல. அவ்ளோ கூட்டம். அவ்ளோ ஜனம் இருந்துச்சு. அதுவும் அங்க போட்ட அன்னதான சாப்பாடுலாம் வேற மாரிங்க. உங்களுக்கு யாருக்காவது சமையல்கார் வேணும்னா சொல்லுங்க. அவரோட நம்பர நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி தரேன். கல்யாணத்துல சமையல் எப்படி இருக்கும்? அந்த மாரி சாப்பாடுங்க. அன்னதானம், கோவில் அன்னதானம் மாரி இல்லாம, ஒரு கல்யாணத்துல எப்படி இருக்கும் சாப்பாடு? அந்த மாரி வத்த குழம்பு, சாம்பார் அப்படின்னு செம்மையா போட்டு நசுக்கிட்டாங்க. ஏன்னா பசியோட இருந்தோம். காலையிலேருந்து சாப்பிடல விரதம். அத சாப்பிடும்போது ஐயோ! அப்பா! தேனாமிர்தமா இருந்ததுங்க. அந்த சமையல்கார கூப்பிட்டு, "அண்ணே சூப்பரா சமைச்சிருக்கீங்க. உங்க நம்பர் குடுங்கன்னு" கேட்டு வாங்குறோம்.